கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. குறிப்பாக எல்னினோ காலநிலையை எதிர்கொள்வது தொடர்பாகவும் எதிர்வரும் பெரும்போக நெற்செய்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய தீர்மானங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது விவசாயத்துறையுடன் தொடர்புடைய திணைக்களங்களினால் துறை சார்ந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள் தொடர்பில் துறை சார்ந்த திணைக்கள தலைவர்களால் விளக்கமளிக்கப்பட்டன. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட பதில் விவசாய பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் விரிவுரையாளர்கள், மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள், விவசாய சம்மேளனங்களின் அங்கத்தவர்கள், மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். விவசாயிகளினாலே எஞ்சிய நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு சில மேலதிக நீர் விநியோகத்தை கோரியிருந்தார்கள். நீர்ப்பாசன திணைக்களம் அவர்களுக்கான தேவையான அறிவுறுத்தல்களை, முக்கியமாக நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேவையான நீரை வழங்குவதற்கும் அவர்களினால் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாவட்டத்தில் இருக்கின்ற கால்நடைகளின் நன்மை கருதி அறுவடைக்கு பின்னர் விவசாய அமைப்புகளிடம் நாங்கள் கூறியிருக்கின்றோம். கால்நடைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் கால்நடைகளின் உணவை கருத்தில் கொண்டு நெல் ஒட்டுக்களை கொளுத்தாமல் குறைந்தது 1 மாதத்துக்கேனும் இந்த கால்நடைகள் அதை மேய்வதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை ஒவ்வொரு விவசாயிகளும் வழங்க வேண்டும் என்பது, இதனை கமநல அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மேற்பார்வை செய்வார்கள் என்பதும் ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது.